கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளிலே இந்த மெய்ப்பணி சத்தம் என்ற ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நாளில் இந்த மெய்ப்பணியின் சத்தம் ஊழியத்தை பாருங்கள். நீங்கள் அநேகருக்கு அதை அறியப்படுத்துங்கள், தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஆதியாகமத்தின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த மனிதனும் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களோடு அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுடைய தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இங்கே தன்னுடைய மகன்களை பார்த்து யாக்கோபு இந்த வார்த்தையை சொல்கிறார். சர்வ வல்லமையுடைய தேவன் அவர் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு எனக்கு எங்கிருந்து இரக்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சர்வ வல்லவரின் சமூகத்தில் இரக்கம் கிடைக்க பண்ண வேண்டும். இன்றைக்கு நம்முடைய தியானம் இரக்கம் உண்டாக்குகிற தேவன். ஆனா இன்றைக்கு பார்க்கிற இந்த உலகத்திலே அநேக இடத்துல இரக்கம் தேடுகிறார்கள். ஒரு மனுஷன் அநேக மனுஷனை பார்த்து இரக்கம் தேடுகிறான். ஆனால் இன்றைக்கு இந்த வேத வசனத்தை வாசித்து கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு எனக்கு எங்கு இரக்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனம் அழகா இருக்கிறது. அவருடைய சமூகத்தில் இரக்கம் கிடைக்க வேண்டுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமையும் கனமும் உண்டாகட்டும். மனுஷிடத்தில் நமக்கு இரக்கம் கிடைக்கிறதை விட ஒருவேளை இன்றைக்கு இரக்கம் செய்வார்கள், நாளைக்கு அதே மனிதர்களோ நமக்கு இரக்கம் செய்யாமல் போகலாம். ஆனால் தேவ சமூகத்தில் ஒரு தேவ பிள்ளைக்கு, ஒரு சகோதரனுக்கு, ஒரு சகோதரிக்கு, ஒரு வாலிப மகனுக்கு, ஒரு வாலிப மகளுக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு தேவ சமூகத்தில் இரக்கம் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த இரக்கம் அவன் ஜீவிய நாளெல்லாம் தொடர்ந்து அவனோடு கூட இருக்கும். இதைதான் அறிந்த யாக்கோபு தன் பிள்ளைகளை பார்த்து சொல்லப்பட்ட ஒரு காரியம் இருக்கின்றார். இரக்கம் எங்க கிடைக்குமாம்? சர்வ வல்லவரின் சமூகத்தில் கிடைக்குமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது இரக்கம் அவருடைய சமூகத்துல கிடைக்குமா? யாரிடத்துல இரக்கம் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டா மனுஷத்துல அல்ல, சர்வ வல்லமையுடைய தேவனுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுமா? இன்றைக்கு தியானத்தை பார்க்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இரக்கம் அவருடைய சமூகத்திலும் யாரிடத்துல உங்களுக்கு இரக்க வேணும்? ஒருவேளை அலுவலகத்தில் இருக்கிற உயர் அதிகாரத்தை இறக்க வேண்டுமா? இல்லை என்று சொன்னால் அக்கம் பக்கத்திற்கு இறக்க வேண்டுமா? இல்லை என்று சொன்னால் குடும்ப நபரத்தை இறக்க வேண்டுமா? அந்த இரக்கங்களை விட சர்வ வல்லமையுடைய தேவனுடைய நமக்கு இரக்கம் செய்வாரானால் அவருடைய இரக்கம் ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த ஞானத்தை பார்க்கிற தேவ பிள்ளைகள் அவருடைய சமூகத்தில் இரக்கம் கிடைக்கட்டும், யாழத்தில் இரக்கம் கிடைக்கட்டும். சர்வ வல்லமையுடைய தேவனிடத்திலே அவருக்கு கர்த்தர் இரக்கம் செய்வாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல தியானத்துக்காக நாங்கள் நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சமூகத்தில் இரக்கம் உண்டாகட்டும். சர்வ வல்லமையுடைய வல்லமையிலிருந்து இரக்கம் உண்டாகும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தியானத்தை பார்க்கல ஆசீர்வதிப்பீராக. இயேசு இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.